ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக வெங்காயம், காரத்துக்கு மிளகாய், இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதையும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூட இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் மசாலாவும் சேர்க்க போகிறேன். நீங்கள் சிக்கன் மசாலாவில் இருக்கிற காரம் போதும்னா மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்தனால ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. டக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வைக்கணும். நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் மசாலா வச்சுட்டு சிம்பிளாக ஒரு தேங்காய் அரைச்சி வைக்கலாங்க, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நமக்கு எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் வதக்கும் போது உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். தக்காளிக்கு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். அருமையான சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க, தூவிட்டு இறக்கலாம். இது நல்லா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா வச்சுட்டு ஒரு டக்குன்னு சிக்கன் குழம்பு வைக்கணும், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.